ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் எப்படி ப்ரோ லெவல் ஃபீச்சர்ஸை ஃப்ரீயாக அன்லாக் பண்ணுறது, அதுவும் 1 இயருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரீசெண்டாக கூகுள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்டூடெண்ட் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆஃபரை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி தான் நாம் நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் ப்ரோ லெவல் ஃபீச்சர்ஸ் அன்லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆஃபரை நம்ம எப்படி கெட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆஃபரில் நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இந்த ஆஃபரில் நமக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஆஃபரில் நமக்கு 2 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் கூகுள் யூசர்ஸ்க்கு 15 GB வரைக்கும் தான் ஃப்ரீயாக ஸ்டோரேஜ் ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஆஃபரில் நமக்கு 2 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக ஆண்ட்ராய்டு மொபைல் ஆர் ஐஃபோன் மொபைல் வச்சுருக்கிறவங்க கூகுள் ஃபோட்டோஸில் அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே பேக்கப் ஆகி அவங்க ஸ்டோரேஜ் கண்டிப்பாக ஃபில் ஆகியிருக்கும். அவங்க கூட இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 TB வரைக்கும் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஏன் நான் இது திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக கூகுளில் நம்மளோட ஸ்டோரேஜை வந்து நம்ம ஒரு 200 GB எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2100 ரூபி வரைக்கும் நம்ம கூகுளுக்கு பே பண்ணணும். ஆனால் நமக்கு இந்த ஆஃபரில் 2 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் அக்சஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யாரெல்லாம் இந்த ஆஃபரை அவைல் பண்ண முடியுமோ கண்டிப்பாக எல்லாருமே அவைல் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த ஆஃபர் வந்து யூஸ் ஆகும். 1 இயருக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆஃபரில் கொடுக்குற மிகப்பெரிய ஃபீச்சர் என்ன அப்படின்னா, கூகுள் AI. ஸோ ஜெமினி ப்ரோ கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு டீப் ரிசர்ச், நெக்ஸ்ட்டு வியூ 3. ஸோ நார்மல் யூசர்ஸ் எல்லாருக்குமே வியூ 2 அக்சஸ் இருக்கும். ஸோ வியூ 2 யூஸ் பண்ணி நம்மளால் வீடியோஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் வித்தவுட் ஆடியோ அண்ட் டைலாக்ஸில் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் நமக்கு இந்த ஆஃபரில் வியூ 3க்கான அக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ வியூ 3ஐ யூஸ் பண்ணி நம்மளால் வீடியோ வித் டைலாக் ஆடியோஸில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, பேபி வாக் பண்ணுற மாதிரி, டாக் பண்ணுற மாதிரி. ஸோ அது எல்லா வீடியோஸுமே இந்த வியூ 3ஐ பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண வீடியோஸ் தான். ஸோ யாராச்சும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க, யாராச்சும் யூடியூப் ஓப்பன் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க, வீடியோஸ் க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க, அவங்க கூட இந்த ஆஃபரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆஃபரோட லாஸ்ட் டேட் 15th செப்டம்பர். ஸோ இன்னும் 10 days மட்டும்தான் இருக்குது இந்த ஆஃபர் அவைல் பண்ணுறதுக்கு. ஸோ 15 செப்டம்பருக்குள்ளே யாரெல்லாம் இந்த ஆஃபர் அவைல் பண்ண முடியுமோ சீக்கிரம் அவைல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஆஃபரை கெட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஆஃபரை கெட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை கெட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இருக்கணும். அது உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டாக கூட இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியோடு தான் இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தவங்களோட ஐடி கார்டு கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸ் ரெசிப்ட் இருக்கணும். எக்ஸாம் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் இருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஜிமெயில் ஐடி. ஸோ இது 3 தான் நமக்கு மேண்டேட்டரியாக தேவை. நான் இங்கே எதனால் ஃபீஸ் ரெசிப்டை மென்ஷன் பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆஃபரை நம்ம எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கெட் ஆஃபர் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வெரிஃபை எலிஜிபிலிட்டி இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை எலிஜிபிலிட்டி பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களோட டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கண்ட்ரி இந்தியா. ஸோ எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம், இது ஒன்றும் இல்லை, உங்களோட யூனிவர்சிட்டி நேம் தான். ஸோ உங்களோட காலேஜ் நேமை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் உங்களோட ஐடி கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப்பிங் மிஸ்டேக் இல்லாமல் அங்கே எப்படி மென்ஷன் ஆகிருக்கோ அதே மாதிரி இங்கேயும் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எந்த இமெயில் ஐடியில் ப்ரோ லெவல் ஃபீச்சர்ஸ் அன்லாக் பண்ணணுமோ அந்த இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை மை ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே,
இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி கார்டை மட்டும் என்டர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஐடி கார்டை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் உங்களோட டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, நீங்கள் இந்த ஆஃபருக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கூகுள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு மெயில் வந்துருச்சு அப்படின்னா இந்த மெயிலில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த லிங்க்கையே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ யூ ஹேவ் பீன் வெரிஃபைட். ஸோ நம்ம இந்த கூகுள் ஸ்டூடெண்ட் ஆஃபர் கெட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டோம். ஸோ இப்போது கெட் கூகுள் ஏஐ ப்ரோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆஃபரை கெட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டோம். ஸோ இந்த கெட் ஸ்டூடெண்ட் ஆஃபர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பேமெண்ட் மெத்தட் கேட்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பே வித் யூபிஐ ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வே. நம்ம ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பே வித் யூபிஐ இந்த ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, இப்போ கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட உங்கள் நேமும் அட்ரஸும் கேட்கும். ஸோ அட்ரஸ் கொடுத்து அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். ஸோ இதில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் மொபைலை எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் இப்போ சைடில் பார்க்குறது என்னோடய மொபைல் ஸ்க்ரீன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் செட்டப் ஆட்டோபே இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டப் ஆட்டோபே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ பின் கேட்கும். ஸோ அந்த பின்னை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் உங்கள் யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோபே கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கு கூகுள் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து 2 rupees வந்து எடுப்பாங்க ஃபஸ்ட்டு. உடனே ஒரு 1 minute அதே 2 rupees நம்ம அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஆட்டோபே கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு தான் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஸோ ஒன்ஸ் இந்த மெயில் நம்ம கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஆஃபர் கிடச்சாச்சு. ஒன்ஸ் இந்த ஆஃபரை சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி கெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் கூகுள் பே ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ரொஃபைல் செக்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஆட்டோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த லைவ் செக்ஷனில் கூகுளோட ஆட்டோ பே க்ரியேட் ஆகியிருக்கிறத பார்ப்பீங்க. அந்த கூகுள் ஆட்டோ பேவை கிளிக் பண்ணி கேன்சல் ஆட்டோ பே கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 yearக்கு அப்புறம் கூட கூகுள் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ₹1 கூட காசு எடுக்க மாட்டாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃப்ரீயாக 1 year கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் மறக்காமல் கம்பல்சரி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்பை மறக்காமல் கம்பல்சரி பண்ணிடுங்க. ஸோ நான் எதுக்காக இங்கே ஃபீஸ் ரெசிப்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ நிறைய டைம் நான் ப்ராசஸ் பண்ணும்போது நான் இந்த மாதிரி எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்தது. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிஸ்மேட்சாக இருந்தது, யூனிவர்சிட்டி காலேஜ் நேம் மிஸ்மேட்சாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபீஸ் ரெசிப்டையும் கையில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படி இல்லைனா அந்த காலேஜ் லிஸ்ட்டில் உங்கள் காலேஜ் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற காலேஜ் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி கார்டு வித்து ஃபீஸ் ரெசிப்ட்டு
உங்கள் ஐடி கார்ட்லேயும் ஃபீஸ் ரெசிப்ட்லேயும் சேம் காலேஜ் நேம், சேம் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சேம் லாஸ்ட் நேம், இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே இந்த ஆஃபரை அவைல் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆஃபரை நம்ம இப்போ கெட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.